மாட்டிட்டு கையில ஒரு ஃபைல் இருந்தா எங்க வேணாலும் ஈஸியா நுழைச்சிடலாம். அப்படிதானே? கொள்கையா வச்சிருக்கீங்க போல. வெடி பேச்சு வேண்டாம். நாம யாரு என்ன செய்யறோன்ற பேச்செல்லாம் வேண்டாம். என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்க வந்து நினைச்சேன். என்னங்கிறது இல்ல, எப்படின்னு தான் கேள்வி. என்னங்கிறது உங்க டிபார்ட்மெண்ட், அது ஏன் கவலை இல்ல. என் வேலையை சரியா செய்ய அதுல வரப்போற ஆபத்தை பத்தி கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வேர்ல்ட் வார் 3 தடுக்க முயற்சி பண்றோம். அணுசக்தி பேரழிவா? இல்ல, அதுக்கும் மேல. குறிப்பாத்துட்டு இருக்கிறீங்க. என்ன காலியா இருக்கு? ஏன் பண்ணுங்க. மேகசினை செக் பண்ணுங்க. எப்படி? இதுல ஒரு புல்லட் நம்மள மாதிரி காலத்தோட சேர்ந்து முன்னாடி போகுது, இன்னொரு புல்லட் பின்னோக்கி போகுது. எது எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப சொல்லுங்க, தெரியுதா? இது நேர்மாறா இருக்கு, இது அழிவு நிலையில இருந்து பின்னோக்கி வருது. சோ இந்த மூவ்மெண்ட் நம்ம கணக்கு ரிவர்ஸ்ல தெரியுது. அணுசக்தி சிதறலால ஏற்பட்ட ஒரு வகை நேர்மாறு கதிர்வீச்சு நினைக்கிறோம். இதை நீங்க பண்ணலையா? இந்த டெக்னாலஜி நமக்கு தெரியாது. அப்ப எங்க வந்தது? எதிர்காலத்துல யாரோ இதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்மள நோக்கி அனுப்பிவிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. உங்க கையில அது விழுந்திருக்கு. நான் தொட முடிய எப்படி ஆச்சு? உங்க கண்ணோட்டத்துல அதை நீங்க பிடிக்கிறீங்க, ஆனா புல்லட்டோட கண்ணோட்டத்துல அது கீழே போட்டிருக்கீங்க. வினைவு இருந்தாதான் எதிர்வினை இருக்க முடியும். இல்ல, அது நம்ம காலத்தை எப்படி பாக்குறோம் பொறுத்து. சுய விருப்பம் இல்லவில்லையா? உங்க கையை அதை நீங்க வைக்கலன்னா புல்லட் நகர்ந்திருக்காது. எப்படி பார்த்தாலும் உங்க செயலால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. உள்ளுணர்வு புரிஞ்சிருச்சு. இதே வித்தியாசமா தெரியுது. நீங்க அந்த புல்லட்டை ஷூட் பண்ணல, அதை பிடிக்கிறீங்க. ஓ, இந்த மாதிரி தோட்டம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். ஃபீல்லையா? என் மேல படம் இருந்துச்சு. அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி. அது சாதாரண புல்லட்டை விட பல மடங்கு மோசமா இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இது இந்த காலத்துல மாதிரி இருக்கு. அது இன்னைக்கு செஞ்சு எதிர்காலத்துல நேர்மாறா ஆக்கப்பட்டிருக்கும். இது எங்க கிடைச்சது? அந்த செவரோட வந்தது. நான் ஆராய்ச்சி பண்ற மத்த மெட்டீரியலோட சேர்த்து இதையும் செக் பண்ண சொன்னாங்க. இந்த மெட்டல் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா? பண்ணிருக்கேன். ஏன்? அந்த மெட்டல் மிக்ஸ் அதை எங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடும். பாருங்க, இதை பார்த்தா உலக அடிக்க போற ஒண்ணுமே இல்லையே. புல்லட் பார்த்தா பெருசா தெரியாது, ஆனா அது சாதாரண விஷயம். லைட் புல்லட், பிராஸ் கேசிங், கன் பவுடர். அதை நேர்மாறாக்கி அவங்களால பின்னோக்கி அனுப்ப முடியும்னா எது வேணாலும் அனுப்புவாங்க. நியூக்ளியர் வெப்பனால கூட நம்ம எதிர்காலத்தை மட்டும் தான் பாதிக்க முடியும். ஆனா நேர்மாறு ஆயுதத்தால பின்னோக்கி வந்து நம்ம கடந்த காலத்தையும் பாதிக்க முடியும். எதை தேடணும் தெரிஞ்சதுனால இப்ப நிறைய நேர்மாறு பொருட்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சிக்கலான பொருட்களோட மிச்சம். ஆமா, இது என்னது? நடக்க போற யுத்தத்தோட அடையாளங்கள். நான் வாழ முடியல உலகத்தில். செத்தவனுக்கும் கூட்டாளி தேவைப்படும். என்ன விஷயம் சொல்லு. மும்பையில் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. நான் சஞ்சய் சிங்கை மீட் பண்ணணும். சிங்கா அவர் வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லையே. அவர் வீடு வந்து அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். யாருக்காக பாக்குறேன். பாம்பே யார்ட்ல 2 மணி நேரத்துல